கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 32. மாபெரும் கடற்போர். வரலாறு சில சமயங்களில் கடலின் அலைகளின் மீதே எழுதப்படுகிறது. சோழர்களின் அந்த மாபெரும் கடற்படை வங்கக் கடலை கிழித்துக்கொண்டு ஸ்ரீவிஜய பேரரசை நோக்கி பயணித்தபோது ஒரு புதிய சரித்திரம் எழுதப்படுவதற்கான முன்னுரை தொடங்கியது. ஆதவனின் வழிகாட்டுதலும் கொற்றனின் வானிலை கணிப்புகளும் அந்த பிரம்மாண்டமான படையை புயல்களிலிருந்தும் எதிர்பாராத பாறைகளிலிருந்தும் காத்து குறித்த நேரத்தில் மலாக்கா நீரிணையின் வாசலுக்கு அழைத்து வந்தன. கடாரத்தின் கரைகள் தொலைவில் தெரியத் தொடங்கியபோது சோழ கப்பல்களில் போர் முரசுகள் முழங்கின. அந்த ஒலி கடலையே நடுங்கச் செய்தது. ஆதவன் அனுப்பிய தூதுவன் பைரவன் மூலம் சோழ வணிகன் ஒருவன் வருவதை அறிந்திருந்த கடாரத்து மக்கள் இப்போது தங்களை நோக்கி வருவது ஒரு வணிக கப்பல் அல்ல, ஒரு மாபெரும் போர் கப்பல்களின் படை என்பதை அறிந்து பீதியில் உறைந்தனர். மன்னர் சங்கிராமன் தன் அரண்மனையின் உச்சியிலிருந்து அந்த படையை பார்த்தபோது அவன் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல உணர்ந்தான். வீரசேகரன் சோழர்கள் நிச்சயம் போர் தொடுக்க மாட்டார்கள் என்று அவனுக்கு உறுதியளித்திருந்தான். ஆனால் இதோ ராஜேந்திர சோழனின் கோபம் ஒரு பெரும் ஆழி பேரலையாக தன் தேசத்தின் வாசற்கதவை தட்டிக் கொண்டிருந்தது. அவன் தன் கடற்படையை தயார்படுத்த ஆணையிட்டான். ஸ்ரீவிஜய பேரரசின் கப்பல்கள் எண்ணிக்கையில் சோழர் கப்பல்களுக்கு நிகராக இருந்தன. அவை சிறியதாகவும் வேகமானதாகவும் இருந்தன. அவற்றின் வலிமை திடீர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பித்துச் செல்வது. கடாரத்தின் குறைமுகத்திற்கு வெளியே இரு பெரும் கடற்படைகளும் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டு நின்றன. அது இரண்டு நாகங்கள் சீறிக்கொண்டு நிற்பது போல இருந்தது. சோழ படையின் தலைமை தளபதி ஆதவனிடம் கேட்டார், ஆதவா, உன் திட்டம் என்ன? ஆதவன் கடாரத்து துறைமுகத்தின் அமைப்பை தன் மனதில் இருந்த வரைபடத்துடன் ஒப்பிட்டான். தளபதியாரே, நாம் நேரடியாக மன்னரின் கோட்டையை தாக்க வேண்டாம். அது சங்கிராமனுக்கு நாம் அவன் மீது போர் தொடுக்கிறோம் என்ற செய்தியை தந்துவிடும். நாம் முதலில் துறைமுகத்தில் இருக்கும் சீன வணிகர்களின் கப்பல்களையும் அவர்களின் கிடங்குகளையும் தாக்க வேண்டும். அது இரண்டு விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று, சதியின் முக்கிய அங்கமாகிய சீனர்களின் பலத்தை குறைக்கும். மற்றொன்று, நாம் வந்திருப்பது சங்கிராமனுடன் போரிட அல்ல, அவன் நாட்டில் தங்கியிருக்கும் சோழர்களின் எதிரிகளுடன் போரிடவே என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இது சங்கிராமனை குழப்பி அவன் படைகளை முழுமையாக பயன்படுத்த தயங்க வைக்கும். ஆதவனின் திட்டம் போர்த்தந்திரம் மட்டுமல்ல, ராஜதந்திரமும் கலந்ததாக இருந்தது. தளபதி அதை ஏற்றுக்கொண்டார். சோழர்களின் முதல் தாக்குதல் தொடங்கியது. அவர்களின் கப்பல்களில் இருந்த நெருப்பு குண்டுகளை எரியும் ராட்சத வில்கள் சீன வணிகர்களின் கப்பல்களை நோக்கி நெருப்பை கக்கின. தீப்பந்தங்கள் பூட்டப்பட்ட அம்புகள் அவர்களின் பட்டுக்கிடங்குகளை நோக்கி பறந்தன. துறைமுகத்தில் ஒரு பெரும் தீயும் புகைமண்டலமும் சூழ்ந்தது. சீன வணிகர்கள் தங்கள் சொத்துக்கள் எரிவதைக் கண்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ஸ்ரீவிஜய கடற்படை திகைத்து நின்றது. நாகசேனனுக்கு பதிலாக படையை வழிநடத்திய புதிய தளபதி என்ன செய்வதென்று தெரியாமல் மன்னரின் ஆணைக்காக காத்திருந்தான். இந்த தயக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு சோழர்களின் கப்பல்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து ஸ்ரீவிஜய படையை சுற்றி வளைத்தன. நடுவில் பிரதான படை நேருக்கு நேர் மோதியது. வலதுபுறம் படைத்தலைவர் இராஜசிம்மரின் தலைமையில் ஒரு பிரிவு அவர்களின் பக்கவாட்டில் தாக்கியது. தன் மகன் ஏற்படுத்திய களங்கத்தை துடைக்க இராஜசிம்மர் ஒரு வெறியுடன் போரிட்டார். இடதுபுறம் ஆதவன் வழிநடத்திய ஒரு சிறிய ஆனால் வேகமான கப்பல்களின் அணி அவர்களின் தப்பிக்கும் வழியை அடைத்தன. ஒரு மாபெரும் கடற்போர் கடல் அன்னையின் மடியில் அரங்கேறியது. வாள்கள் மோதும் ஓசை, வீரர்களின் மரண ஓலம், கப்பல்கள் உடைந்து நொறுங்கும் சத்தம், நெருப்பின் சீற்றம் என அந்த இடமே ஒரு நரக களமாக காட்சியளித்தது. சோழ வீரர்கள் கட்டுக்கோப்புடன் போரிட்டனர். அவர்களின் கப்பல்களிலிருந்து சிறிய படகுகளில் இறங்கி எதிரிகளின் கப்பல்களில் ஏறி கைகலப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீவிஜய வீரர்கள் வீரமாக போராடினாலும் சோழர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதலுக்கு முன் அவர்களால் நிற்க முடியவில்லை. ஆதவன் தன் கப்பலின் முகப்பில் நின்று கொண்டு போரின் போக்கை கணித்து தன் அணிக்கு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் எதிரிகளின் கப்பல்களை மட்டுமல்ல, அரண்மனையையும் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தன. முல்லையை மீட்க சரியான தருணத்திற்காக அவன் காத்திருந்தான்.
அப்போது அவன் ஒரு காட்சியை கண்டான். ஸ்ரீவிஜய கப்பல்களுக்கு நடுவிலிருந்து ஒரு சிறப்புமிக்க கருப்பு நிற கொடியுடன் ஒரு கப்பல் தப்பித்துச் செல்ல முயன்றது. அது வீரசேகரனின் தனிப்பட்ட கப்பலாக இருக்க வேண்டும். அவன் இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தப்பிக்க முயல்கிறான். அவனை விடாதீர்கள் என்று கத்தினான் ஆதவன். அவன் கப்பல் வீரசேகரனின் கப்பலை துரத்தத் தொடங்கியது. இரு கப்பல்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான துரத்தல் கடலில் நிகழ்ந்தது. வீரசேகரனின் கப்பல் வேகமானது. ஆனால் ஆதவனின் மாலுமிகள் திறமையானவர்கள். அவர்கள் காற்றின் திசையை பயன்படுத்தி கப்பலை அற்புதமாக செலுத்தினர். இறுதியாக ஆதவனின் கப்பல் வீரசேகரனின் கப்பலை நெருங்கி அதன் மீது மோதியது. இரு கப்பல்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டன. ஆதவன் தன் வாளை உருவிக்கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று தன் வீரர்களை பார்த்து கர்ஜித்து வீரசேகரனின் கப்பலில் குதித்தான். அவனுக்கு பின்னால் இளமாறனும் மற்ற வீரர்களும் குதித்தனர். அங்கே ஆதவனுக்கும் வீரசேகரனுக்கும் இடையே அவர்களின் இறுதிப் போர் கடலின் நடுவே ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு மரக்கலத்தில் தொடங்கியது. இந்த முறை நீ தப்பிக்க முடியாது துரோகி என்றான் ஆதவன். பார்ப்போம் என்று சிரித்தான் வீரசேகரன். அவர்கள் மோதிக்கொண்டிருந்தபோது ஆதவன் வீரசேகரனின் கப்பலில் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த சிலரை கண்டான். அவர்கள் துரோகி செம்பியனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு பிடிப்பட்ட சோழ வணிகர்கள். வீரசேகரன் அவர்களை பிணை கைதிகளாக வைத்திருந்தான். இந்த காட்சி ஆதவனின் கோபத்தை மேலும் தூண்டியது. அவன் ஒரு காயம்பட்ட வேங்கையைப் போல தாக்கினான். அவன் வாள் வீச்சின் வேகத்திற்கு முன் வீரசேகரனால் நிற்க முடியவில்லை. ஆதவனின் வாள் வீரசேகரனின் கையிலிருந்த வாளை தட்டிவிட்டு அவன் நெஞ்சில் ஆழமாக பாய்ந்தது. வீரசேகரன் தன் நெஞ்சிலிருந்து வழிந்த இரத்தத்தை பார்த்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்துடன் ஆதவனை நோக்கின. அவன் மெல்ல தன் சொந்த கப்பலின் தளத்திலேயே சரிந்து விழுந்தான். அவன் கண்கள் திறந்தபடியே இருந்தன. அதில் அவன் அகந்தையும் வஞ்சகமும் இறுதியும் தோல்வியும் உறைந்து போயிருந்தன. சோழ தேசத்தின் பெரும் துரோகி தன் இறுதிக் கணக்கை கடலின் நடுவே தீர்த்து கொண்டான். ஆதவன் பெருமூச்சு விட்டான். அவன் ஒரு எதிரியை கொன்றுவிட்டான். ஆனால் அவன் மனதில் வெற்றி பெருமிதம் இல்லை. ஒரு விதமான வெறுமையே இருந்தது. அவன் பிணை கைதிகளை விடுவித்தான். அப்போது துறைமுகத்திலிருந்து ஒரு மாபெரும் வெடிச்சத்தம் கேட்டது. ஆதவன் திரும்பி பார்த்தான். அங்கே கடாரத்து துறைமுகம் முழுவதுமாக எரிந்து கொண்டிருந்தது. ஸ்ரீவிஜய கடற்படை முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டிருந்தது. சோழர்களின் புலிக்கொடி கடாரத்தின் காற்றில் வெற்றி பெருமிதப்புடன் பறந்து கொண்டிருந்தது. மாபெரும் கடற்போர் சோழர்களின் ஒரு முழுமையான வெற்றியுடன் முடிவடைந்திருந்தது. ஆனால் ஆதவனின் போர் இன்னும் முடியவில்லை. அவன் தன் காதலியையும் கடாரத்தின் நல்லவர்களையும் காப்பாற்ற வேண்டும். சங்கிராமனின் சதிக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கடற்போர் முடிந்தாலும் தரைப்போர் தொடங்கவிருந்தது. கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 33. கடாரத்தின் வீழ்ச்சி. கடல் தன் மீது நடந்த அந்த மாபெரும் இரத்த கலரியின் தடயங்களை மெல்ல மெல்ல அலைகளால் கழுவிக் கொண்டிருந்தது. உடைந்த மரக்கலங்களின் துண்டுகளும் எரிந்த பாய்மரங்களும் ஸ்ரீவிஜய பேரரசின் வீழ்ச்சிக்கு மௌன சாட்சிகளாக மிதந்து கொண்டிருந்தன. சோழர்களின் புலிக்கொடி இப்போது கடாரத்தின் கடல் எல்லையில் மட்டுமல்ல, அதன் துறைமுகத்திலும் பறக்கத் தொடங்கியிருந்தது. வீரசேகரனை வீழ்த்திய பிறகு ஆதவன் சிறிதும் தாமதிக்கவில்லை. அவன் உடனடியாக தலைமை தளபதியின் கப்பலுக்கு திரும்பினான். அவன் மனம் அரண்மனைக்குள் சிக்கியிருக்கும் முல்லையையும் வீர மார்த்தாண்டரையும் தனக்காக காத்திருக்கும் மலையக நண்பர்களையும் நினைத்து தவித்தது. தளபதியாரே, நாம் உடனடியாக தரைப்படையை இறக்க வேண்டும் என்றான் ஆதவன். மன்னன் சங்கிராமன் இந்த தோல்வியால் நிலைகுலைந்திருப்பான். அவன் தன்னை மீண்டும் தயார்படுத்திக் கொள்ளும் முன் நாம் அரண்மனையை கைப்பற்ற வேண்டும். தளபதியும் அதை ஆமோதித்தார். மன்னர் ராஜேந்திர சோழரின் திட்டம் தெளிவாக இருந்தது. முதலில் இரகசியமாக ஒரு குழுவை அனுப்பி முல்லையையும் வீரமார்த்தாண்டரையும் மீட்க வேண்டும். இந்த அபாயகரமான பணிக்கு ஆதவனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? ஆதவன் தன் அணியை சேர்ந்த கொற்றன், இளமாறன் மற்றும் தேர்ந்த 100 சோழ வீரர்களுடன் சிறு படகுகளில் இரவின் இருளை பயன்படுத்தி கடார நகரின் ஒரு இரகசிய பகுதி வழியே கரையிறங்கினான். கடாரத்தின் தெருக்கள் பயத்திலும் குழப்பத்திலும் உறைந்து போயிருந்தன. எங்கும் தீயின் வாசனையும் மக்களின் அழுகுரலும் கேட்டது. ஆதவன் தன் மலையக நண்பர்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தான்.
தாரோவும் அவன் வீரர்களும் நகரின் வெளியே சோழ படைகள் உள்ளே நுழைய ஒரு பாதுகாப்பான வழியை உருவாக்க காத்திருந்தனர். ஆதவனின் அணி நகரின் இருண்ட சந்துகள் வழியே நிழல்களாக நகர்ந்து அரண்மனையை நோக்கிச் சென்றது. அரண்மனையின் பாதுகாப்பு கடற்படை தோல்வியால் மிகவும் பலவீனமாக இருந்தது. பல வீரர்கள் போர்க்களத்தில் மாண்டு போயிருந்தனர். மீதமிருந்தவர்கள் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருந்தனர். ஆதவன் இளமாறன் வரைந்த அரண்மனை வரைபடத்தின் உதவியுடன் ஒரு சாக்கடை வழி மூலம் யாருக்கும் தெரியாமல் அரண்மனை வளாகத்திற்குள் நுழைந்தான். அதே சமயம் அரண்மனைக்குள்ளே மன்னன் சங்கிராமன் தன் தோல்வியை நம்ப முடியாமல் பித்து பிடித்தவன் போல அலைந்து கொண்டிருந்தான். அவன் நம்பிக்கைக்குரிய படைத்தலைவன் நாகசேனன் சிறையில். அவன் நம்பிய துரோகி வீரசேகரன் மாண்டு விட்டான். அவன் கடற்படை அழிந்து விட்டது. அவன் முன் இரண்டே வழிகள்தான் இருந்தன. ஒன்று சோழர்களிடம் சரணடைவது, மற்றொன்று இறுதி வரை போராடி மடிவது. அவன் படைத்தலைவர் வீரமார்த்தாண்டரை அழைத்தான். என்ன செய்வது வீரமார்த்தாண்டரே? சோழர்கள் நம் வாசலில் நிற்கிறார்கள். வீரமார்த்தாண்டர் அவன் கண்களை நேராக பார்த்தார். வேந்தே, நான் முந்தே எச்சரித்தேன். சோழர்களுடன் நட்பு பாராட்டுவதே நமக்கு நல்லது என்றேன். நீர் கேட்கவில்லை. நாகசேனன் போன்ற துரோகிகளின் வார்த்தைகளை கேட்டீர்கள். இப்போது நாம் அதன் விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரணடைவதே நம் மக்களின் உயிரை காக்கும் ஒரே வழி. சரணடைவதா? ஒருபோதுமில்லை. ஸ்ரீவிஜய பேரரசன் சோழர்களுக்கு முன் மண்டியிடமாட்டான் என்று கத்தினான் சங்கிராமன். அவன் தன் மீதமிருந்த வீரர்களை ஒன்று திரட்டி அரண்மனையை பாதுகாக்க உத்தரவிட்டான். அப்போது முல்லை மன்னனிடம் சென்றாள். வேந்தே, நீ ஒரு கலை ரசிகன். போரின் அழிவுகளை நீ விரும்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும். தயவு செய்து வீணான இரத்தக் கலரியை தவிர்த்து விடுங்கள். நீ சோழ ஒற்றனுக்கு ஆதரவாக பேசுகிறாயா என்று கோபத்துடன் கேட்டான் சங்கிராமன். சரியான தருணத்தில் ஆதவனும் அவன் வீரர்களும் சங்கிராமன் இருந்த மண்டபத்திற்குள் புயலென நுழைந்தனர். யாரும் அசையாதீர்கள் என்று கர்ஜித்தான் ஆதவன். சங்கிராமன் ஆதவனை அங்கே கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் தன் இடுப்பில் இருந்த வாளை உருவ முயன்றான். ஆனால் அதற்குள் சோழ வீரர்கள் அவனை சுற்றி வளைத்தனர். ஆதவராயா என்று பற்களை கடித்தான் சங்கிராமன். துரோகி, என் நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட்டாய். நான் துரோகம் செய்யவில்லை வேந்தே. நீதான் உன் நட்புக்கும் உன் மக்களுக்கும் துரோகம் செய்து விட்டாய் என்றான் ஆதவன். நீ சரணடைகிறாயா, இல்லை உன் வீரர்களின் பிணங்களின் மீது நீ சிம்மாசனம் ஏற விரும்புகிறாயா? சங்கிராமன் தன் சுற்றிலும் பார்த்தான். அவன் வீரர்கள் சோர்ந்து போயிருந்தனர். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். அவன் தன் வாளை தரையில் போட்டான். கடாரத்து மன்னன் சோழ ஒற்றன் ஒருவனிடம் மண்டியிட்டான். அதே சமயம் தாரோவின் உதவியுடன் சோழர்களின் பிரதான தரைப்படை கடார நகருக்குள் நுழைந்தது. அவர்கள் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லாமல் நகரத்தின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். ஆதவன் முல்லையின் பாதுகாப்பை உறுதி செய்தான். அவள் கண்களில் அவன் மீது கொண்ட காதலும் பெருமிதமும் நிறைந்திருந்தது. அவன் வீரமார்த்தாண்டரிடம் சென்றான். படைத்தலைவரே, உங்கள் உதவிக்கு நன்றி. இந்த நாட்டின் ஆட்சி இனி உங்கள் கைகளில். நம் மன்னர் வரும் வரை நீங்கள்தான் கடாரத்தின் காவலர். வீரமார்த்தாண்டர் அவனுக்கு நன்றி கூறினார். ஆதவன் கைது செய்யப்பட்ட மன்னன் சங்கிராமனின் அருகே சென்றான். சங்கிராமன் அவனை வெறுப்புடன் பார்த்தான். நீ வென்றுவிட்டாய் ஒற்றனே. ஆனால் நினைவில் கொள், பேரரசுகள் வாளால் மட்டும் நிலைப்பதில்லை. அவை துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் தான் வீழ்கின்றன. இன்று எனக்கு நடந்தது நாளை உன் சோழ தேசத்திற்கும் நடக்கலாம் என்று சாபமிட்டான். அவன் வார்த்தைகளிலிருந்த உண்மை ஆதவனின் இதயத்தை சுட்டது. மறுநாள் காலை கடாரத்து அரண்மனையின் உச்சியில் ஸ்ரீவிஜய பேரரசின் கொடி இறக்கப்பட்டு சோழ பேரரசின் புலிக்கொடி வெற்றி கர்வத்துடன் ஏற்றப்பட்டது. கங்கை முதல் கடாரம் வரை ராஜேந்திர சோழனின் புகழ் பரவியது. கடாரத்தின் வீழ்ச்சி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் முடிவாகவும் மற்றொரு சாம்ராஜ்யத்தின் உச்சமாகவும் அமைந்தது. ஆதவன் தன் மன்னன் தனக்கு இட்ட பணியை வெற்றிகரமாக முடித்திருந்தான். அவன் ஒரு பேரரசையே தன் புத்திசாலித்தனத்தாலும் வீரத்தாலும் வென்றிருந்தான். ஆனால் அவன் போர் இன்னும் முடியவில்லை. சீனத்து ஒப்பந்த ஓலையின் மர்மம், பாம்பு ஓதிரம் அணிந்த மர்ம வீரனின் ரகசியம், துரோகி செம்பியனின் நிலை என பல கேள்விகள் விடை தெரியாமல் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. கடாரத்தின் வீழ்ச்சி ஒரு கதையின் முடிவல்ல, அது ஒரு புதிய மேலும் சிக்கலான கதையின் தொடக்கமாகவே இருந்தது.